ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா பாருங்கள். அபுதாபிக்கு வந்திருந்தேன். வேலை முடிஞ்சிட்டு துபாய்க்கு போகிறதுக்கு முன்னால் அபுதாபியினுடைய அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ், அற்புதமான கடற்கரைங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், பறந்து விரிந்த அற்புதமான கடற்கரையினுடைய அபுதாபியினுடைய அழகான காட்சிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். அதனுடைய ஆம்பியன்ஸ், அதனுடைய சரௌண்டிங், அதனுடைய அற்புதமான அட்மாஸ்பியர். இங்கே பாருங்கள், இங்கே தோ க்ரூயிஸில் நிறையா பேர் வந்து இந்த படகில் போயிட்டு இங்கே பாருங்கள், மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இது வந்து ப்ரைவேட் போட்டுன்னு சொல்ல முடியாது. தோ க்ரூயிஸ்னு கொஞ்சம் ஒரு நல்ல லக்ஸுரியஸ் போட்டு. அதில் வந்து நம்ம ஃபேமிலியாக இல்லாட்டி குரூப்பாக எடுத்துகிட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஆளு கொஞ்சம் காசு போட்டு ஷேர் பண்ணி போகிறது. இல்லைன்னா நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தோ க்ரூயிஸ் ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. இது தோ க்ரூயிஸ் கிடையாது, லக்ஸுரி யாக்ட் தான் இது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இன்னொன்று வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து சின்ன ஒரு போட்டு, அதுலேயும் ப்ரைவேட் யாக்ட் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக இருக்குது. மாலை மங்கும் நேரம்ங்க. இந்த பாருங்களா, சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைமு. தொடுவானத்துக்கு வந்துட்டார், அடியில் இறங்கிட்டாப்புல சூரியனை. வேறு லெவல் வைப்ரேஷனோட அபுதாபியினுடைய கடற்கரைகளினுடைய அற்புதமான ஒரு ஃபீலிங்கில், அட்மாஸ்பியரில் நின்றுட்டுருக்கேங்க. ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்களேன், பாறைகள், இந்த மாதிரி தான் பாறைகள் இருக்குது. இது அப்படியே நடந்து வர்றப்போ, இந்த ஏரியாவுக்கெலாம் வர்றப்போ கொஞ்சம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரக்கடான ஒரு மவுண்டேனியஸ் ஏரியாவில் ஏறினா எப்படி இருக்கும், அது ஒரு ஃபீலிங்கை கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், நிறையா வாகனங்கள் வந்துட்டு போய்ட்டு இருக்குது. இந்த பக்கத்தில் காமிக்கிறீங்களா, அந்த பக்கத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரியான இடங்கள் இங்கெல்லாம் நிறைய இருக்குங்க. பாருங்கள், இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்க் பண்ண ட்ரை பண்ணினேன். ஆனால் இங்கே ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. பார்க் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு இடம் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்டரியான இடம். அதனால் இங்கே வந்தாச்சுங்க. எப்படி இருக்குது அபுதாபியினுடைய அழகான ஒரு மாலை நேரம், அற்புதமான ஒரு ப்ளசன்ட் வெதர், அப்புறம் அற்புதமான கடற்கரை. சரிங்களா, ஒரு சின்ன சிந்தனைகளோட எங்கே வந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில், ஏதாவது ஒரு தாட்ஸ், நல்ல தாட் ஒன்று அதை ஷேர் பண்ணுறது யாருக்காவது பிரயோஜனப்படுமேன்னு சொல்கிறது எனக்கே பிரயோஜனப்படும். ஏன்னா சமயத்தில் நம்ம பேசுகிறது, நம்ம ஃபாலோ பண்ணுறதை நம்ம பேசணும். சமயத்தில் நம்ம பார்ஷியலி ஃபாலோ பண்ணியிருப்போம், ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சொல்கிறதன் மூலம் நமக்கே இது ஒரு அறிவுரையாக இருக்கும், இல்லைங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, தலைவர் காலை ஒட்டிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. பூனைக்கே உரித்தான ஒரு அழகான ஒரு குணாதிசயம். சரிங்களா, இந்த பாயிண்ட் நம்ம வந்து எதிர்காலம், நிகழ்காலம் அண்ட் கடந்த காலம், இந்த 3 காலத்தில், நிகழ்காலத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளையும் ரசித்து வாழ மறந்துடுறோம். பெரும்பாலும் கடந்த காலத்தில் எப்போவோ நடந்த ஒரு சிறிய ஒரு சுருக்குன்னு குத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணி மெனக்கெட்டு நினைவுக்கு கொண்டு வந்து நம்ம கஷ்டப்படுறோம். இல்லாட்டி எதிர்காலத்துக்கு திட்டம் போடுறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் அதை ஃப்ளோ பார்த்து ஓரளவு திட்டம் போட வேண்டியது தான். அதுக்காக வாழ்க்கையில் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா? ஓரளவு பிளான் பண்ணிவிட்டு மற்றதை வந்து அந்த ஃப்ளோ பார்த்துக்கும், இறைவன் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்குமான தள்ளுமுள்ள நிகழ்காலத்தை மறந்துட்டு கவலையோடும் இல்லை திட்டம் போடுகின்ற அந்த மனப்பதட்டத்தோடும் நிகழ்காலத்தினுடைய அழகான நிதர்சனத்தை மறந்து விடுகிறோம். நிதர்சனத்தை வந்து மிஸ் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், சூப்பரான இடம். இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்ம வந்து ஆஹா நேற்று அதை நான் அப்படி நடந்து, நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த ஆள் இப்படி நம்மளை சொல்லிட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லது இன்னும் ஒரு 3 வாரத்தில் இந்த விஷயம் நடக்க போகிற, அந்த விஷயம் ரொம்ப பதட்டமான விஷயமாச்சு, இது நான் இப்படி செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு பதட்டப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம மனசாட்சிக்கு வஞ்சகம் பண்ணாமல், அடுத்தவர்களுக்கு ஹர்ட் பண்ணாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நிகழ்காலத்தினுடைய அழகான ஆச்சரியங்களை, அழகான உணர்வுகளை, அழகான நிகழ்வுகளை, அழகான இயற்கையினுடைய அதிசயங்களை எதையுமே மறக்காமல், அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதை ரசிக்க நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நம்ம தான் சிறந்த பாக்கியசாலி. ஏன்னா ஒரு நிகழ்காலத்தினுடைய ஒரு மணித்துளையும் நம்ம உணர்ந்து ரசிக்கிறப்போ, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டி ரொம்ப அதிகமாகுதுங்க. வாழ்க்கையினுடைய குவாலிட்டி அதிகமாகுது. எதுக்காக பிறந்தோம் சாக போகிறோம். இந்த இடைப்பட்ட ஒரு 50, 60, 70 வருஷத்துக்குள்ளார சந்தோஷமாக இருந்துட்டு போமே, எப்போ பார்த்தாலும் எதுக்கு பதட்டமாக இருந்துட்டு போகணும்? என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னங்க?
அபுதாபியினுடைய அழகுகளினுடைய இந்த அற்புதமான ஒரு இடத்துல சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் அற்புதமான அட்மாஸ்ஃபியரில் ஓகேங்களா, வேறு லெவல் ஒரு அட்மாஸ்ஃபியரில் இந்த சாதாரணமான இந்த ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தாங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டோட, நல்ல லொக்கேஷனோட, சிறந்த கண்டென்ட்டோட, சிறந்த விஷயங்களோட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அன்பு சகோதரன் நூருல்லா. 360 டிகிரி வியூவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரிங்களா? ஏரியா அபுதாபியினுடைய அழகு, பறந்துபட்ட அழகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். பீஸ்.